மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இயந்திரங்களை பராமரித்தல் அப்படின்ற பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடத்தை பத்தின அறிமுகம், இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம போன வகுப்புல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வகுப்புல அதை தொடர்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைய பராமரிப்பு துறை அப்படின்ற ஒரு துறையை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சென்ட்ரல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு துறை செயல்படுது. சரிங்களா? இந்த துறையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த துறையானது செயல்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இயந்திரம் மற்றும் அதன் பாகங்கள் சிறப்பாக இயங்குவதற்காக இந்த பராமரிப்பு பணியானது அவசியமாக செய்யக்கூடியது அப்படின்ற படித்தோம். சரிங்களா? ஏன்னா இயந்திரங்கள் சிறப்பாக இயங்கினா மட்டும்தான் நம்மளால உற்பத்தியை தடைபடாமல் என்ன செய்ய முடியும்னா செய்ய முடியும். சரிங்களா? அப்படி உற்பத்தி தடைபட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அளவுல நஷ்டமானது ஏற்படும். சரிங்களா? அந்த நஷ்டத்தை ஏற்பட விடாமல் குறைப்பதற்காக இந்த பராமரிப்பு பணியானது ஒரு முக்கிய அங்கமாக பணிமனைகளில் செய்யப்பட்டு வருகின்றது. சரிங்களா? அப்படி அந்த இயந்திரமானது செயல்பாடு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பராமரிப்பானது அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது ஒரு இயந்திரத்தை நம்ம கண்டினியூவா இயக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய பாகங்கள் தேய்மானம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பராமரிப்பு பணியானது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்படி சரியான பராமரிப்பு ஒரு இயந்திரத்துக்கு நம்ம கொடுப்பதன் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இயந்திரத்துல அதிக அளவு உற்பத்தியானது செய்ய முடியும். சரிங்களா? அப்படி இந்த பராமரிப்பு பணியை செய்வதற்கு யாரு இந்த பராமரிப்பு பணியை செய்வா அப்படின்னா, ஒவ்வொரு தொழிற்சாலைகள்லையுமே பணிமனைகள்லையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பராமரிப்பு செய்வதற்காகவே ஒரு தனி பிரிவானது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். அதை தனி பிரிவு அப்படின்னு சொல்லலாம், அல்லது தனித்துறை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா எல்லா தொழிற்சாலைகளையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறையாக அல்லது தனிப்பிரிவாக கருதப்படுகிறது. அப்படி இந்த குழுக்கள்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொறியாளர் இருப்பார். பொறியாளர்னா யாரு? இன்ஜினியர் இருப்பாரு. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருப்பாங்க, மேற்பார்வையாளர்கள் இருப்பாங்க, தொழிலாளர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா பராமரிப்பு துறை அப்படின்ற ஒரு துறையாக ஒவ்வொரு தொழிற்சாலைகளையுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, இந்த துறையில என்னென்ன சாதனங்கள்லாம் பயன்படுத்துவாங்க, அதாவது ஒரு பராமரிப்பு செய்வதற்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பராமரிப்பு செய்வதற்காகவே சிறப்பு சாதனங்கள் அந்த துறையில இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதை சரி செய்வதற்கான கருவிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த பராமரிப்பு துறையில பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ஒரு தொழிற்சாலையில எங்க ஒரு கோளாறு நடந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பராமரிப்பு துறையை தான் போய் என்ன செய்வாங்க, அந்த குறைகளை சரி செய்து அந்த இயந்திரத்தை சரியான நிலைக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்படி இயங்கக்கூடிய இந்த பராமரிப்பு துறையின் மூலமாக செய்யக்கூடிய அந்த பராமரிப்பு வேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த பராமரிப்பு வேலை என்ன செய்யறாங்க அப்படின்னா 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? யாரு அப்படின்னா, இந்த பராமரிப்பு துறை செய்யக்கூடிய பராமரிப்பு வேலைகள் இருக்கு பாருங்க, அந்த வேலைகளை பொறுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பராமரித்தலை 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதான் இங்க கொடுத்திருக்காங்க, பராமரித்தலின் வகைகள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு. சரிங்களா? இப்ப என்னென்ன பராமரிப்பு பணியில அவங்க செய்யறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வழக்க பராமரிப்பு. அதாவது நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய பராமரிப்பு பணியை தான் வழக்க பராமரிப்பு அப்படின்றாங்க. இந்த வழக்க பராமரிப்பையே 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு தின பராமரிப்பு, வார பராமரிப்பு அப்படின்னு. தின பராமரிப்பு அப்படின்னா தினம் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்றது. அடுத்து வார பராமரிப்பு அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வார பராமரிப்பு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தடுப்பு பராமரிப்பு.
சரிங்களா. மூன்றாவது வகை இயந்திரம் செயலற்று போனபின் மேற்கொள்ளும் பராமரிப்பு அப்படின்றாங்க. அடுத்து நான்காவது வகை பெரும் பழுதுபார்ப்பு அல்லது திருத்தி அமைக்கும் வேலை இப்படின்னு அவங்க செய்யக்கூடிய பணிகளை பொறுத்து 4 வகைகளாக இந்த பராமரிப்புகளை பிரிச்சிருக்காங்க. இப்ப இதுல ஒவ்வொரு பராமரிப்பும் எப்படி செயல்படுது, அதுல என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பராமரிப்பு வழக்க பராமரிப்பு, ரொட்டைன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா. சரிங்களா. இந்த வழக்க பராமரிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய வேலைகளை தான் வழக்க பராமரிப்பு அப்படின்வோம். சரிங்களா. அதுல என்னென்ன வேலைகள்லாம் செய்வோம் அப்படின்னா உயவிடல். சரிங்களா. உயவிடல் அப்படின்னா தேவையான பாகங்களுக்கு இந்த எண்ணெய் கிரீஸ் போன்றதை நம்ம செய்யக்கூடிய பணியை தான் உயவிடல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இயந்திரங்களை சுத்தம் செய்தல். இயந்திரங்களை ஒவ்வொரு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன செய்யணும்னா சுத்தம் செய்யணும், அந்த வேலையை குறிக்குது. அடுத்து அனைத்து பாகங்களும் சரியாக உள்ளதா என கவனித்தல். நம்ம செய்யக்கூடிய இயந்திரத்துல எல்லா பாகங்களுமே சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணக்கூடியது இந்த வழக்க பராமரிப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈடுகட்டும் செயல், பழுது பார்த்தல் போன்ற செயல்களை குறிக்கும். ஈடுகட்டுதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் செய்யக்கூடிய பணியை இவங்க செய்யக்கூடியதான் ஈடுகட்டுதல் அப்படின்னு பேரு. சோ அது பழுது பார்த்தல் போன்ற செயல்களை பாத்தீங்க அப்படின்னா குறிக்கக்கூடியது தான் இந்த வழக்க பராமரிப்பு அப்படின்றோம். சரிங்களா. இதுல செய்யக்கூடிய வேலையவே அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா தினம் மற்றும் வாரம் மாதம் அப்படின்னு செய்யக்கூடிய பராமரிப்பு பணிகளை திட்டமிட்டு செய்வதே வழக்க பராமரிப்பு எனப்படும் அப்படின்றாங்க. அதாவது தினம் தினம் என்னென்ன பணியை செய்யணும், வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பராமரிப்பு பணி செய்யணும் அப்படின்றத இவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை தான் கொடுத்திருக்காங்க. தினம் வாரம் மாதம் ஒரு முறை செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகளை திட்டமிட்டு செய்வதையே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வழக்க பராமரிப்பு அப்படின்றோம். சரிங்களா. இப்ப தினம் என்னென்ன செய்யணும், வாரம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தின பராமரிப்பு. அதாவது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னும். சரிங்களா. இதுல என்னென்ன பணிகள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இயந்திரத்தையும் அதன் பாகத்தையும் சுத்தம் செய்தல். அதாவது நம்ம எந்த இயந்திரத்துல வேலை பார்க்கிறோமோ அந்த இயந்திரத்தினுடைய பாகங்களையும் அதனுடைய இயந்திரத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி சுத்தம் செய்யணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து 2வது பாயிண்ட், உயவிட வேண்டிய பாகங்களுக்கு எண்ணெய் கிரீஸ் கொண்டு உயவிடுதல். உயவிட வேண்டிய பாகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போன வகுப்புல படிச்சிருக்கோம். சோ அந்த பாகங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் மற்றும் கிரீஸ் கொண்டு என்ன செய்யணும்னா உயவிடுதல் செய்ய வேண்டும். அடுத்து இயந்திரம் மற்றும் அதன் பாகங்கள் இயங்குவதை துல்லியமாக இருக்குமாறு செய்தல். நம்ம வேலை பார்க்கக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் துல்லியமாக இருக்குமாறு என்ன செய்யணும்னா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து தானே உயவிடும் சாதனம், குளிரப்படுத்தும் சாதனம், தூசு மற்றும் கழிவுகளை உறிஞ்சும் சாதனம் ஆகியவற்றை சரியாக இயங்கச் செய்தல் வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது இது ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே இயங்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். சரிங்களா. சோ அப்படி இயங்கக்கூடிய இந்த சாதனங்கள் எல்லாமே சரியான அளவுல இயங்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து இயந்திரத்தில் உள்ள பிசிறுகளை அகற்றுதல். இப்ப இயந்திரத்துல நம்ம வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு போறோம் அப்படின்னா அந்த இயந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பிசிறுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா போகணும். சோ இந்த வேலைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம என்ன செய்யக்கூடிய ஒரு வேலைகள். அதாவது ஒரு இயந்திரத்தை நான் இயக்குவதற்கு முன்னாடி இந்த பணிகள் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு இயந்திரத்தை இயக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்றோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வார பராமரிப்பு அப்படின்றோம். அதாவது வீக்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல. சரி, வீக்லி என்னென்னலாம் நம்ம செய்யணும் இயந்திரத்துல அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அளவு கருவிகள், ஆய்வு கருவிகள், கை கருவிகள் போன்றவற்றை சரிபார்த்து தேவைப்பட்டால் பழுது பார்த்து வைக்க வேண்டும். சரிங்களா. நம்ம அந்த இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இருக்கு பாருங்க, பனிப்பொருளை அளக்க பயன்படக்கூடிய கருவிகள், அதே மாதிரி சோதனை செய்யக்கூடிய ஆய்வு கருவிகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய கை கருவிகள் போன்றவற்றை எல்லாமே என்ன செய்யணும்னா வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும், அது சரிபார்த்து வைக்கணும். அதே நேரத்தில் அதுல ஏதாச்சும் பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை என்னது பழுது பார்த்து நம்ம பயன்படுத்தணும்.
அடுத்து இயந்திரம் மற்றும் அதன் பாகங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். சரிங்களா? இயந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து இயந்திர பணி செய்யும் இடத்தில் உலோக பிசிறுகள் இல்லாமல் சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும். அது நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த உலோக பிசிறுகள், அதாவது இரும்பு துண்டுகள் என்ன செய்யக்கூடாது, இருக்காம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லா அந்த இடத்த சுத்தம் செய்து வச்சுக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை. அடுத்து அரைப்பு இயந்திரங்களில் உள்ள அரைப்பு சக்கரங்களை சீர் செய்தல் வேண்டும். அதில் உள்ள பனிப்பொருள் தாங்கியை சரி செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம அரைப்பு இயந்திரம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அரைப்பு இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த அரைப்பு சக்கரம் என்ற வெட்டுளி என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அதை சீர் செய்தல் வேண்டும். சீர் செய்தல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய வெட்டு முனைகளை புதிய வெட்டு முனைகளாக மாற்றுறது பேர் தான் சீர் செய்தல் அப்படின்னு. ஸோ அந்த பணியை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அந்த பனிப்பொருளை பிடிக்கக்கூடிய தாங்கிகள் இருக்கு பாருங்க, அந்த தாங்கிகளை சரி செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயந்திரத்துல பாதுகாப்பு தகடுகள் பொருத்தி இருப்பாங்க. இந்த பாதுகாப்பு தகடுகள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்கள் சரியா இருக்கா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்க வேண்டும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த வார பராமரிப்புல இன்னும் இருக்கக்கூடிய மித்த வேலைகளை பார்க்கலாம். அதுல 6வது பாயிண்ட் பாருங்க, இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள மின் இணைப்புகள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்கள் சுவிட்சுகள் சரியாக உள்ளதா என பார்க்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய மின் இணைப்புகள் பாருங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இருக்கு பாருங்க, வயரு சுவிட்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா இருக்கு அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை. அடுத்து பாத்தீங்கன்னா பட்டை மற்றும் சங்கிலி. பட்டை அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பெல்ட் அப்படின்னுவோம், சங்கிலி அப்படின்னா செயின் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ இந்த இரண்டையும் பாத்தீங்கன்னா சரியாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அடுத்து பல்லிணைகள் சுவிட்சுகள் பேரிங்குகள் போன்றவற்றிற்கு உயவிட்டு சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு பயன்படுத்தக்கூடிய பல்லிணைகள் இருக்கு பாருங்க, கியரு அதுக்கடுத்து பேரிங், இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா உயவிட்டு நம்ம சரி செய்ய வேண்டும். அடுத்து நுணுக்க அளவு கருவிகளின் துல்லியம் மற்றும் பூஜ்ஜிய பிழை ஆகியவற்றை சரி செய்ய வேண்டும். நுணுக்க அளவு கருவிகள் இந்த வெர்னியர் கலிப்பர், மைக்ரோமீட்டர்னா இருக்கு பாருங்க, ஸோ அதெல்லாம் துல்லிய அளவுகளை சரி செய்யணும். அதே நேரத்தில் பூஜ்ஜிய பிழை ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நம்ம சரி செஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா தடுப்பு பராமரிப்பு அப்படின்றாங்க, அதாவது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றாங்க. இது எப்ப செய்யப்படுது அப்படின்னா ஒரு இயந்திரம் செயல்பாட்டில் ஏற்படும் திடீர் கோளாறை தவிர்க்கவும் பெரும் பழுதுபார்ப்பு ஏற்படாமல் இருக்கவும் என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா இந்த முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதையே தடுப்பு பராமரிப்பு அப்படின்றோம். அதாவது ஒரு இயந்திரத்துல இந்த மாதிரி வேலைகள் வரப்போகுது அப்படின்னா அதை நம்ம முன்கூட்டியே அறிந்து அந்த விபத்து மற்றும் அந்த மாதிரி உற்பத்தி தடங்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய பராமரிப்பை நம்ம என்ன சொல்றோம், தடுப்பு பராமரிப்பு அப்படின்றோம். இந்த தடுப்பு பராமரிப்பு பாத்தீங்கன்னா இயந்திரம் பழுதடைந்து விட்டால் இருவித நட்டங்கள் ஏற்படும். சரியா? உதாரணத்துக்கு நம்ம அதை கவனிக்காம ஒரு இயந்திரம் பழுதாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 வித நட்டம் நம்மளுக்கு ஏற்படும். ஒண்ணு நேரடி நட்டம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மறைமுக நட்டம் அப்படின்னு. நேரடி நட்டம் அப்படின்னா என்னன்னா இயந்திரத்தை பழுது பார்த்து அதனை சரி செய்ய ஆகும் செலவை குறிக்கும். இப்போ ஒரு இயந்திரம் திடீர்னு பழுதாயிருச்சு அப்படின்னா அந்த இயந்திரத்தை பழுது செய்ய ஆகக்கூடிய செலவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேரடி நட்டம் அப்படின்றோம். சரி, அப்படி ஒரு இயந்திரம் பழுதடைஞ்சிச்சுன்னா மறைமுகமா நம்மளுக்கு என்னென்ன நட்டங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா, சரிங்களா, அந்த இயந்திரம் பழுதானால் தடைப்பட்ட உற்பத்தியினுடைய மதிப்பு மற்றும் தொழிலாளருக்கு மாற்று வேலை தர முடியாமல் ஏற்படக்கூடிய நட்டம். அதாவது நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மதிப்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். அதே நேரத்துல அந்த மிஷினை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பணியாளர் இருக்காரு பாருங்க, அவருக்கு மற்ற வேலை தர முடியாது. சரிங்களா? அப்படி தர முடியாம அவர்களுக்கு என்ன செய்யணும், ஊதியம் கொடுக்கணும். சோ அதனால ஏற்படக்கூடிய நட்டம். அடுத்து குறித்த காலத்தில் செய்து தருவதாக ஒப்புக்கொண்ட வேலைகளை முடிக்க முடியாமல் ஏற்படும் நட்டத்தை குறிக்கும் அப்படின்றாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம இந்த டைம்ல ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம்.
ஆனா இயந்திரம் பழுதடைந்தனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த சரியான நேரத்திற்கு அந்த பொருட்களை உற்பத்தி செய்து தர முடியாமல் போகக்கூடிய நட்டத்தை குறிக்கும். அப்படி மேற்கண்ட நட்டங்கள் ஏற்படாமல் தடுக்க செய்யக்கூடிய பராமரிப்பு தான் இந்த தடுப்பு பராமரிப்பு அப்படின்றாங்க. சரியா? இது எப்படி நடைபெறும் அப்படின்னா, இப்போ ஒரு இயந்திரம் நன்றாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இயந்திரங்களை கூட வேலை செய்யாமல் நிறுத்தி தேய்மானம் மற்றும் உராய்வு ஏற்பட்ட பாகங்களை புதிதாக மாற்றி அமைத்து வருமுன் காப்போம் என்ற நடவடிக்கை மேற்கொண்டால் விபத்து மற்றும் பாதிப்பு இல்லாமல் உற்பத்தி தொடரும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு இயந்திரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்படின்னாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இயந்திரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை அந்த இயந்திரத்தை நிறுத்தி அதுல இருக்கக்கூடிய இயந்திர பாகங்கள் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். அதுல ஏதாவது பாகங்கள் தேய்மானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாகங்களை மாற்றி என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இதை சரி செய்யலாம். ஸோ இதெல்லாம் செய்வதனால என்ன அப்படின்னா அந்த இயந்திரம் பழுதடைவதற்கு முன்னாடியே நம்ம அந்த வேலைகளை செய்வதனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா விபத்து மற்றும் மற்ற பாதிப்பு இல்லாமல் நம்ம தடுக்க முடியும். அதனால இதை என்ன சொல்றோம், தடுப்பு பராமரிப்பு அப்படின்றோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா இயந்திரம் செயலற்று போன பின் மேற்கொள்ளும் பராமரிப்பு. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம இயந்திரம் கவனிக்காம வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த இயந்திரம் அப்படியே சுத்தம் ஓடாம நின்றுடும். அதுதான் பிரேக் டவுன் அப்படின்றோம். சரிங்களா? அப்படி ஒரு இயந்திரம் செயலற்று போன பின் நம்ம அந்த இயந்திரத்துக்கு செய்யக்கூடிய பராமரிப்பு பணி என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றோம். இது எப்ப ஏற்படும்னா நம்ம வழக்கமா செய்யக்கூடிய பராமரிப்பு செய்யாம இருக்கும் போதும், அதே மாதிரி தடுப்பு பராமரிப்பு மேற்கொண்ட பிறகும், அது நம்ம வழக்கமா செய்யக்கூடிய பராமரிப்புலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதே நேரத்தில் தடுப்பு பராமரிப்பும் நம்ம என்னது செய்யறோம். அப்படி செஞ்சும் பல்வேறு கோளாறு காரணமாக இயந்திரம் மற்றும் அதன் பாகங்கள் செயலற்று போய்விட்டால் அதை மீண்டும் என்ன செய்யாது, சரியானபடி பழைய நிலையில் இயந்திரங்களை இயக்க செய்யும் பொருட்டு சிறிய மற்றும் பெரிய அளவுல செய்யக்கூடிய அந்த பழுது பார்க்கும் பணியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயந்திரம் செயலற்று போன பின் மேற்கொள்ளும் பராமரிப்பு பணி அப்படின்றோம். சரிங்களா? அடுத்து பெரும் பழுது பார்ப்பு அல்லது திருத்தி அமைக்கும் வேலை அப்படின்றாங்க. கேபிட்டல் ரிப்பேர்ஸ் அல்லது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஒரு இயந்திரம் நன்றாக செயல்பட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு முறை, சரிங்களா, அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த இயந்திரத்தை முழுவதுமாக பிரித்து தேய்ந்து போன பாகங்கள் இருக்கு பாருங்க, அந்த தேய்ந்து போன பாகங்களுக்கு பதிலாக புதிய பாகங்களை மாற்றணும். அதே நேரத்தில் பழுதடைந்து போன பாகங்கள் இருக்கு பாருங்க, அந்த பாகங்களை முன்பே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டறிந்து அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னது மாற்ற வேண்டும். சரிங்களா? அதிகமான செலவு செய்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பழைய இயந்திரம்னா அந்த பழைய இயந்திரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா புதிய இயந்திரமாக என்ன செய்ய முடியும், மாற்ற செயல்பாடு இருக்கா இல்லையா, அந்த செய்யலாம். இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பழுது பார்ப்பு அல்லது திருத்தி அமைக்கும் வேலை அப்படின்றோம். ஸோ இந்த வேலையானது எப்ப நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய வேலையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரும் பழுது பார்ப்பு திருத்தி அமைக்கும் வேலை அப்படின்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா திட்டமிட்ட பராமரிப்பு செயல் அப்படின்றோம். அதாவது பிளானட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம். ஒரு பராமரிப்பு செய்வதற்கு முன்னாடி நம்ம அதை திட்டமிட்டு அதை செயல்படுத்துறோம் பாத்தீங்களா இல்லையா, அதை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளானட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இயந்திரங்கள் அந்த செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு பாருங்க, அந்த வேலைகள் அந்த இயந்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு, நுணுக்கம், வேகம், நேரம் ஆகியவற்றை நம்ம கருத்துல கொண்டு இந்த பாதுகாப்போ இருக்கிறத நம்ம என்ன திட்டமிடுவதற்கு பேர் என்ன சொல்றாங்க திட்டமிட்ட பராமரிப்பு செயல் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுல என்ன பாத்தீங்கன்னா உற்பத்தியை உயர்த்துவதே திட்டமிட்ட பராமரிப்பு செயலினுடைய முக்கிய நோக்கமாக கருதுகின்றது. எதுக்கு நம்ம ஒரு பராமரிப்பு திட்டமிட்டு செய்யறோம் அப்படின்னா அந்த பராமரிப்புல எந்தவித தொய்வும் இல்லாம அந்த இயந்திரம் என்ன செய்யணும், உற்பத்தியை உயர்த்துவதற்காக நம்ம இயந்திரங்களை செயல்பட வைக்கணும். சரிங்களா? அப்படி செய்யக்கூடிய பணியை தான் பராமரிப்பு செயலினுடைய நோக்கம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுல என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு
பணிமனையில் இயந்திரங்களை தரம் ரகம் வாரியாக பிரித்து உரிய முறையில் பொருத்தி மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தரத்தை பொறுத்தும் அதனுடைய ரகத்தை பொறுத்தும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தனியா பிரிச்சு வைக்கணும். பிரிச்சு அதுகளுக்கு வந்து மின் இணைப்புகள் கொடுத்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து, உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அதற்குரிய காரணங்களை கண்டறிய வேண்டும். இப்ப நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய பணிப்பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகள் எதனால வருது அப்படின்ற அதற்குரிய காரணங்களை நம்ம கண்டறிஞ்சு அதை சரி செய்யணும். சரிங்களா. அடுத்து, இயந்திரத்தில் பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்கு முன்னாடி தேவையான இயந்திர சாதனங்கள், உதிரி பாகங்கள், தளவாட பொருட்கள் ஆகிய போன்றவற்றை திட்டமிட்டு முன்கூடியே தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நான் ஒரு இயந்திரத்தை நான் வந்து பராமரிப்பு பணி செய்ய போறேன் அப்படின்னா அந்த இயந்திரத்துக்கு தேவையான இயந்திர சாதனங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கா, சரிங்களா, உதிரி பாகங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த என்ன செய்யணும், இந்த பராமரிப்பு பணியை செய்ய வேண்டும் அப்படின்றான். அடுத்து, வேகம், ஊட்டம் போன்ற முக்கிய குறிப்புகளை மேற்பார்வையாளர்களும் இயந்திர பணியாளர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு இயந்திரத்துக்கு எவ்வளவு வேகம் கொடுக்கணும், அதே நேரத்தில் எவ்வளவு ஊட்டம் கொடுக்கணும் பணிப்பொருளுக்கு அப்படின்றத ஒவ்வொரு மேற்பார்வையாளர்களும் இயந்திர பணியாளர்களும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது அதிகமாக கொடுப்பதன் மூலமாக பாகங்கள்ல வந்து என்னது தேய்மானம் ஏற்பட்டு அது பழுதடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து, திடீரென இயந்திரத்தில் ஏற்படும் கோளாறுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்பப்போ நம்ம இயந்திரத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை என்ன செய்யணும்னா சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி செய்யாம விட்டோம் அப்படின்னா அது பெரிய பழுதா கொண்டு போய் நிப்பாட்டிடும். அடுத்து, இயந்திரம் முழுவதையும் பிரித்து பார்த்து குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்றான். ஒரு இயந்திரத்தை ஃபுல்லா பிரிச்சுட்டு அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம சரி செஞ்சிட வேண்டும். அடுத்து, பழைய இயந்திரங்களை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய இயந்திரமாக மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப நம்மகிட்ட பழைய மிஷின் இருக்கு அப்படின்னா அந்த பழைய மிஷினை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய புதிய நவீன வசதிகளுடன் கூடிய என்னது இயந்திரமாக அதை நம்ம மாற்றி அமைக்கணும். சரிங்களா. இன்னும் பழசாக இருந்துகிட்டே இருந்துச்சோம்னா அதை அடிக்கடி என்ன செஞ்சுட்டே இருக்கும், பழுதானது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை இப்ப இருக்கக்கூடிய நவீன வசதிகளுடன் கூடிய இயந்திரமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்து, பணிமனையின் அமைப்பு மற்றும் இருப்பிடத்தை காட்டும் வரைபடம், அதே நேரத்தில் இயந்திரங்களை பற்றிய குறிப்புகள், அளவுகள், தேவையான உதிரி பாகங்கள், உயவிடல் செய்ய வேண்டிய பாகங்கள், எண்ணெய் வகைகள் போன்றவற்றை இயந்திரத்தின் அருகில் அட்டையில் தயார் செய்து வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம பணிமனை எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த இயந்திரம் பொறுத்து இருக்குன்ற வரைபடத்தை நம்ம வச்சிருக்கணும். அதே நேரத்தில் இயந்திரங்களை பற்றின குறிப்புகள் வந்து அந்த இயந்திரத்துக்கு பக்கத்துல அட்டையில தொங்க விட்டு இருக்கணும். அதை எந்தெந்த பாகங்களுக்கு உயவிட வேண்டும், சரிங்களா, என்னென்ன எண்ணெய்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இயந்திரத்திற்கு பக்கத்திலேயே என்ன செஞ்சிருக்கணும், அட்டையில எழுதி வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து, பராமரிப்புக்கு தேவையான செலவை ஓராண்டு அல்லது 6 மாதம் முன்பே திட்டமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸுக்கு தேவையான செலவுகளை வந்து நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 6 மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்தந்த வேலைகள்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படின்றது திட்டமிட்டு அதற்கு எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்றதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சமர்ப்பிக்க வேண்டும். சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பராமரித்தலினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றாங்க. அடுத்து, இந்த பராமரிப்பு செய்வதற்கு நம்ம என்னென்ன கருவிகள் எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம், சரிங்களா, அப்படின்றத பார்க்கலாம். அதான் இங்க கொடுத்திருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீடட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பராமரித்தலுக்கு தேவையான கருவிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு 18 கருவி கொடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அளவுகோல், அடுத்து மூளை மட்டம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காலிபர்ஸ், 4வது திருகு அளவி, 5 வெர்னியர் காலிபர், 6வது வந்து பார்த்தோம்னா மைக்ரோ மீட்டர் அப்படின்ற கருவி, அடுத்து அளவிகள், அடுத்து வந்து 8 வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பான், இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 9வது அறம், அடுத்து 10வது வந்து பாத்தீங்கன்னா மறையிடும் உபகரணம், அடுத்து 11 ஸ்பேனர் செட்டு, 12வது வந்து பாத்தீங்கன்னா சுத்தியல், 13 வந்து பார்த்தோம்னா திருப்புலிகள், 14 ரின்சஸ்,
15 ரம்ப தகடு சட்டம், அதாவது ஆக்ஸா பிளேட் அண்ட் ஃப்ரேம் அப்படின்வாங்க. 16 வந்து உயவிடும் கருவிகள், லூப்ரிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்வோம். 17 வந்து பாத்தீங்கன்னா உப்பு காகிதம், எமரி பேப்பர் அப்படின்வாங்க. அடுத்து 18வது கருவி என்னன்னா சுரண்டும் கருவி, ஸ்கிரைபர் அப்படின்வாங்க. இந்த 18 வகையான கருவிகளை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பராமரித்தலுக்கு நம்ம முக்கியமான கருவிகளாக பயன்படுத்துறோம். இது போக இன்னும் நிறைய கருவிகள்லாம் இருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து தேவையான ஒரு முக்கியமான கருவிகளை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு பராமரிப்பு பணி செய்வதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இது. சரிங்களா? இதோட இந்த பாடம் வந்து உங்களுக்கு முடிவடைகிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பராமரிப்பு அப்படின்றத பத்தி நம்ம டீப்பா பார்த்தோம். இதுல என்னென்ன பணிகள்லாம் செய்யப்படுது, சரிங்களா, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்ற இந்த பாடத்துல இருக்கக்கூடிய முழு விளக்கங்களையும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.